மார்ச் 23, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு சாட்சியாய் வைப்பார். May the Lord bless you and your family and keep you as a witness to others. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 1 Timothy chapter 2 verse 1. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது குடும்பத்தினர்களின் குறைவுகள் நீங்க நாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோமா? ஜெபத்தை கேட்கும் நமது கர்த்தர் நம்மிடத்திலிருந்து நமது குடும்பத்திற்கான ஜெபத்தையும் எதிர்பார்க்கின்றார். ஆபிரகாம் பிள்ளை இல்லாதிருந்தும் தனக்காகவும் தன் மனைவிக்காகவும் தனக்கு சந்ததி இல்லையே என்ற துக்கத்தோடு ஜெபித்தான். ஈசாக்கு பிள்ளை பேறு இல்லாதிருந்தும் தன் மனைவி ரெபேக்காளுக்காக ஜெபித்தான். யாக்கோபு நீண்ட ஆண்டுகளாக பிரிந்து தன் மீது மிகுந்த கோபத்துடன் இருக்கும் தன் சகோதரன் ஏசாவை சந்திக்க போகும் முன் ஜெபித்தான். தாவீது தன் மகன் சாலமோனுக்கு கர்த்தர் ஒரு உண்மையுள்ள இருதயத்தை கொடுத்து தேவனுக்கென்று ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக ஜெபித்தான். இப்படி வேதத்தில் பலர் தங்களின் குடும்பத்தினருக்காக ஜெபித்திருக்க நாமும் நமது குடும்ப உறவுகளுக்காக ஜெபிப்போம். அநேகரை கிறிஸ்துவிடம் சேர்ப்போம். That we may live peaceful and quiet lives in all godliness and holiness. My dear brothers and sisters, do we pray for our families for their shortcomings? Our Lord who listens to prayer expects from us also prayer to our family. Although Abraham was childless, he prayed with sorrow that he had no offspring for himself and his wife. Isaac prayed for his wife Rebekah even though he was childless. Jacob prayed before going to meet his brother Esau, who had been separated for many years and was very angry with him. David prayed that the Lord will give his son Solomon a faithful heart to build a temple for God. As many people in Bible prayed for their families, we will also pray for our family relationship. We will bring many kingdom to God. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வில் என்னென்ன காரியங்கள் தேவைகள் உண்டோ அவைகள் எல்லாம் நீர் அறிந்து அதை அவர்களுக்கு தந்து அவளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 கோடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ தந்தமன வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே நாங்கள் எங்களுக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே, மற்றவர்களுக்காக மற்ற மனுஷர்களுக்காக ஆண்டவரே விண்ணப்பங்களை சொல்லவும் ஆண்டவரே, ஜெபிக்கவும் ஆண்டவரே, வேண்டுதல்களை செய்யவும் ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே பண்ணுகிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டது ஆண்டவரே மனதை நீர் எங்களுக்கு நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே சோர்ந்து போய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு அந்த சோர்வை நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை கத்த நீர் மாற்றி வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடிக்கடி வருகிற அந்த தலைவலியை கத்த நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த தலைவலி அதிகமாக இருக்கிறது, என்னால் ஜீவிக்கவே முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீர் வடித்து ஆண்டவரே ஜெபிக்கிறார்கள். கர்த்த நீர் ஆண்டவரே அந்த கண்ணீரை துடைக்கும்படியாக நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தலையில் இருக்கிற எல்லா பாரங்களையும் ஆண்டவர் நீர் மாற்றி போட
வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் அந்த தலைகளிலே எந்த விதமான ஆண்டவரே பிரச்சனைகளோ ஆண்டவரே வழிகளும் ஆண்டவரே வராதபடிக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த சுகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தலைவலியும் இந்த நாளில் ஆண்டவரே மறைந்து போக வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வழி வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வழி இருப்பதனால் பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த கவலைகளை கர்த்தர் நீக்கி அருள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே பிரச்சனைகளும் நோய்களும் வராதபடிக்கு அந்த தலைவலிகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போட்டு நல்ல சுக வாழ்வை அவர்களுக்கு நீர் தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம் அப்பா, அமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு இந்த தலைவலி இருக்கிறது, அதனால் பல பயத்தை ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வைத்திருக்கிறார். எந்த பயத்தையும் கர்த்தர் நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். அது ஒரு சாதாரண ஒரு வழியாக இருந்து அது மறைந்து போக வேண்டுமே தவிர கர்த்தாவே இனிமேலுடைய பிள்ளைகளை வாழ்விலே ஆண்டவரே அந்த வழிகள் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல சுக வாழ்வை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தருவீராக ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வேதனை ஆண்டவரை அனுபவிக்காதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து நீர் வழிநடத்துவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணக்கூடிய நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை ஆண்டவரே அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இன்னுமாய் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.